அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவியில் மனித இனம் எவ்வாறு நிலைத்துள்ளது என்ற ஒரு சிறு குறிப்பினை தங்களோட பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இந்த குறிப்பு சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் கால அட்டவணையில் ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்டதை தமிழ் மொழியில் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1385 கோடி ஆண்டுகளிலிருந்து இந்த பேரண்ட அதிர்வு தோன்றிய காலத்திலிருந்து அந்த கால அட்டவணை குறிப்பில் ஒரு சிறு குறிப்பாக எங்களிடம் இன்று 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பதியலாம் என்று உள்ளோம். இந்த 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குறிப்பில் உள்ளவற்றின்படி 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹைடல்பர்கின்ஸ் என்ற இந்த இடத்தில் மவுர் நகருக்கு அருகில் கண்டுபிடித்த மனித இடத்தின் தாடையிலிருந்து எடுத்த அந்த குறிப்பிலிருந்து இந்த ஹோமோ ஹைடல்பர்கின்சின்ஸ் என்ற அந்த மனித இனம் எவ்வாறு ஒவ்வொரு பகுதியாக மனித நிலைநிமிர் குழு, பின்னர் மனித பூவின குழு என்று முகவடிவமும் அனைத்து விதமான மனித உருவம் தற்கால நவீன அடிப்படையில் உள்ள மனித இனத்திற்கு தகுந்தவாறு பூவினமாக மாறும், மென்மையாக மாறும் அந்த தன்மையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது. இந்த குறிப்புகள் எல்லாம் இந்தோனேசியா மற்றும் பல்வேறு இடங்களில் அந்த தோண்டி எடுக்கப்பட்டு கல்வெட்டில் தோண்டி எடுக்கப்பட்டும் பல்வேறு அந்த தொல்லியல் ஆய்வுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டபடி தங்களுடன் வாழ்ந்து வரலாம் என்று உள்ளோம். இன்று இந்த மனித நிலையின குழுவின் வழித்தோன்றலாக நாம் எவ்வாறு மனித இனமாக கடந்த 3 லட்சம் ஆண்டுகளாகத்தான் இந்த தற்பொழுது உள்ள மனித இனம் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் அவர்கள் மனித நிலையின குழுவிலிருந்து வழித்தோன்றலாக 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறோம் என்பதை நாங்களிடம் இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியை தொடர்ந்து நாம் இந்த காண்பிப்பது ஒன்றாக இருந்த நிலப்பகுதி எவ்வாறு பிரிந்து இந்த சவுத் அமெரிக்கா பகுதி, சவுத் ஆப்பிரிக்கா பகுதியெல்லாம் ஒன்றாக இருந்தவை புவி அடி சுற்றில் பல்வேறு புவி அடி நிகழ்வுகளில் தொடர்ந்து ஏற்படும் மாற்றத்தினை இந்த காண்பிப்பது எவ்வாறு நிலத்தட்டு அமைந்துள்ளது, தற்பொழுது உள்ள நிலத்தட்டு எவ்வாறு அடித்தட்டில் நகரும் அந்த சூழ்நிலை காலந்தோறும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 100 ஆண்டும் நகரும் நிலையினால் ஏற்படும் இந்த புவி அடித்தட்டு தான் என்பதையும் இதன் மூலம் கூறி இந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம அளவீடுகள் என்ற அடிப்படையில் அந்தாதி எதுகை இந்த பாடலின் மூலம் இந்த அளவீடுகள் எவ்வாறு நமது வாழ்வியலில் நிலை பெற்றுள்ளது என்ப சிறு பாவினமாக அந்தாதி எதுகை பாவினமாக தங்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து உள்ளதில் குரலடியாக மதி விதி என்ற அந்த சொல்லிலிருந்து கரந்துரை வழியாக அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மதி விதி என்றும் நமது மதிப்பு, நமது விதி, மதி மனிதனின் திறன், வினையின் திறமை, வினையின் திக்கு, வினையின் திசை என்று சொல்லக்கூடிய இந்த கரந்துரை வரிகளிலும் நமது எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சொல்லமைப்பு நிலைத்துள்ளது என்பதற்கு உண்டான முன்னோட்டு பின்னோட்டு சொல்லாக எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த செயல்மன்ற பதிவு மேற்கொள்கிறோம். இன்று குரலடியாக மதி விதி என்ற அந்த தலைப்பினில் மதிப்பில்லா நன்கொடை அளவுகோல் மதிப்பில்லா நன்கொடை, நாம் இருக்கும் இந்த புவியில் அனைத்தும் நன்கொடையாக வழங்கிய அந்த இயற்கை இறைமை பேராற்றலில் மதிப்பில்லா நன்கொடை அளவுகோல் மதிப்பு, விதிப்பு ஒப்புதலில் வரிகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகளில் அந்த வரி விதிப்பு, அரசாங்க விதிப்பெல்லாம் இதனை அடிப்படையில் தான் உள்ளது என்பது. வரிகள் என்பது நாம் நாள்தோறும் படிக்கக்கூடிய இந்த படிக்கும் வரிகளும் விதிப்பு ஒப்புதலில் வரிகள் என்று கூறும். படிப்பு என்பது வாழ்தோறும் நாம் வாழ்நாளில் வாழும் நாட்களில் நிம்மதியாக நிதியை பெருக்கக்கூடிய நிம்மதியின் திக்கினை அடைவோம் என அந்த விதி அமைப்பையும் நாம் கூறி மதிய விதி நமது வாழ்வியல் மனித இன வாழ்வியலுக்கு ஒரு தொடர் நீண்ட செயலாக நற்செயலாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த
அளவுகள் எவ்வாறு நமது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ளது, அளவீடு, குறியீடு எவ்வாறு நிலைத்துள்ளது என்ற அந்த பகுதியினை தமிழ் மொழியில் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளும். அளவை கருவிகள் இரு பகுதி உண்டு. அளவுகோல் அண்டும் நுண்பொருள் உண்டு. வளரும் தன்மையில் பருப்பொருள் கலவை 2. இந்த நுண்பொருளும் பருப்பொருளும் கலந்து அந்த வளர்நிலை மரபணு தோற்ற படிமலர்ச்சி காலந்தோறும் இருக்கும் அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையான நன்கொடை, மதிப்பில்லா நன்கொடை எவ்வாறு நமது அளவை கருவிகளில் கலந்து பகிர்ந்து உண்பதற்காகவும் பகிர்ந்து நாம் பல்வேறு தேவையுள்ள பொருட்களை பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான ஒரு அளவை கருவிகளாக இருப்பகுதி ஒன்று நுண்பொருள், மற்றொன்று பருப்பொருள் கலவை என்று கூறலாம். அளவுகோல் அண்டும் நுண்பொருள் வளரும் தன்மையில் பருப்பொருள் கலவை வளர்நிலை மரபணு தோற்ற படிமலர்ச்சி. இந்த வளர்நிலை மரபணு தோற்ற படிமலர்ச்சி விருப்பத்தில் விரல்களில் இலக்கு, ஒரு காலகட்டத்தில் விரல்களில் இலக்காக அளவீடுகளை கொண்டு நாம் அன்றாட அந்த அவர்கள் வாழும் அந்த நாட்களில் அந்த பழைய ஆண்டு குறிப்புகளில் எடுத்த அதை நமக்கு அவரவர்கள் விருப்பத்தில் விரல்களில் எண்ணிய காலம் ஒன்று விரல்களில் இலக்கு, நீடித்து இலக்கில் நீட்டிப்பில் அமைப்பும், அடியில் கணக்கிடும் அளவையும் ஒன்றாகும், படியில் கணிப்பதும் அளவு முறையே என இந்த பகுதியை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல இந்த முறைப்படி என்னும் எண்ணல் அளவை மறைபொருள் மதிப்பில் இலக்கமும் கொள்முதல். மறைபொருள் மதிப்பில் இலக்கமும் கொள்முதல். நாம் கொள்முதலாக பல்வேறு விவசாய தொழில்நுட்ப பல்வேறு பொருட்களும் மறைபொருள் மதிப்பில் இலக்கமும் கொள்முதல். அவை மறைபொருளாக மறைபொருள் என்ற பொருள் அந்த சொல்லிற்கேற்ப மறைபொருள் மதிப்பில் இலக்கமும் கொள்முதல், பறைசாற்றி தெரிவிக்கும் பண்பாடும், இறைபொருள் இயங்கும் வரையறை வட்டம். இந்த வட்டமாக இந்த புவி சுற்றில் நாம் இந்த இறைபொருள் இயங்கும் வரையறை வட்டமாக இந்த வரையறை வகுத்து தொகுத்து அளவீடுகளை நமக்கு நாமே பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல முறைப்படி என்னும் எண்ணல் அளவை மறைபொருள் மதிப்பில் இலக்கமும் கொள்முதல், பறைசாற்றி தெரிவிக்கும் பண்பாடும், இறைபொருள் இயங்கும் வரையறை வட்டம். வட்ட வடிவில் சுற்றும் கோள்கள், அனைத்து கோள்களும் வட்ட வடிவில் சுற்றும் கோள்கள் திட்ட அளவைகளில் முழுமை பெறும். நாம் கண்காணித்து அதை பயன்படுத்தும் நிலைமையில் திட்ட அளவைகளில் முழுமை பெறும். பட்டின பாதையில் செல்லும் வணிகம் சுட்டிக்காட்டும் தொண்டில் உண்பது. இந்த சுட்டிக்காட்டும் ஒவ்வொரு எண்ணாக விரல்களில் எண்ணக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்று 9 அந்த பற்றில் அந்த 9 பட்டும் துணையாக 9 என்றது ஒன்றில் மறுபடியும் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒன்றில் இருந்து ஒன்றை குறைத்து அது தொண்டுக்காக அந்த 9 என்ற அந்த சொல் ஏற்படுத்தி பின் 10 என்ற சொல் இருந்து மறுபடியும் அந்த ஒன்றை கூட்டி 11, 12 என்று இந்த சுட்டிக்காட்டும் தொண்டில் 9 போக்கில் முகத்தல் அளவையானது பன்முக ஆற்றலிலே பதிந்த வட்டில் இன்முகம் காட்டி வட்டியில் பண்டமாற்று. வட்டியில் பண்டமாற்று என்பது வட்டிலில் கூறிய அந்த ஒவ்வொரு காலகட்ட அளவை பின்னர் வட்டியில் பண்டமாற்று அந்த மதிப்பில்லா அளவில் மதிப்பாக கணித்து இன்றைய நாளும் மதிப்பில்லாதவையும் மதிப்புருவே என நாம் பதியலாம். இன்றைய நாளும் மதிப்பில்லாதவையும் மதிப்புருவே நாம் பதிந்து இந்த பாடலை மறுபடியும் தங்களிடம் கூறி 7 லட்சம் மாணவர்களுக்கு செல்வோம் என்று என்ன நடந்தது என்று மதிப்பில்லா நன்கொடை அளவுகோல் விதிப்பு ஒப்புதலில் வருகிறது. இந்த குரலடியாக மதி விதி என்ற இந்த முதல் 2 சொற்கள் மதி விதி மனிதனின் திறமை, அதே போல வினையின் திசை என்ற விதியை கூறலாம். மதிப்பில்லா நன்கொடை அளவுகோல் விதிப்பு ஒப்புதலில் வருகிறது. அளவை கருவிகள் இரு பகுதி உண்டு. அளவுகோல் அண்டும் முன்பொருள் வளரும் தன்மையில் பருப்பொருள் கலவை வளர்நிலை மரபணு தோற்ற படிமலர்ச்சி விருப்பத்தில் விரல்களில் இலக்கும், நீடித்த இலக்கில் நீட்டிப்பில் அமைப்பு, அடியில் கணக்கிடும் அளவையும் ஒன்றாகும், படியில் கணிப்பதும் அளவு முறையே. அவ்வாறு முறைப்படி என்னும் எண்ணல் அளவை மறைபொருள் மதிப்பில் இலக்கமும் கொள்முதல், பறைசாற்றி தெரிவிக்கும் பண்பாடும்,
இறைபொருள் இயங்கும் வரையறை வட்டம். வட்ட வடிவில் சுற்றும் கோள்கள் திட்ட அளவுகளில் முழுமை பெறும். பட்டின பாதையில் செல்லும் வணிகம் சுட்டிக்காட்டும் தொண்டில் ஒன்பதும் போக்கில் முகத்தல் அளவையானது. பன்முக ஆற்றலில் பதிந்தவற்றில் இன்முகம் காட்டி வட்டியில் பண்டமாற்றும். இன்றைய நாளும் மதிப்பில்லாதவையும் மதிப்புருவே. 9 போக்கில் முகத்தல் அளவையானது. பன்முக ஆற்றலில் பதிந்த வட்டில் இன்முகம் காட்டி வட்டியில் பண்டம் மாற்றும். இன்றைய நாளும் மதிப்பில்லாதவையும் மதிப்புருவே என இந்த உடனடி மதிவிதியை பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. அத்துடன் இன்றைய 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பகுதியை காண்போம். கிட்டத்தட்ட 1907ஆம் ஆண்டு இந்த ஜெர்மனியின் தென்கிழக்கில் மொகூர் நகருக்கு அருகில் ஹைடல்பர்க் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மனித இன ஹோமோ ஹைடல்பர்கின்சின்ஸ் என்ற தாடை அமைப்புடைய மனித இனம் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடும் என்ற அந்த கணிப்பில் வைத்துள்ளோம். இந்த பதிவு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் எலும்புக்கூடிகளில் அறிவுசார் மனித இனம் மற்றும் நியாண்டர் மனித இனம் என்ற பள்ளத்தாக்கில் எலும்புகளின் மூலம் கண்டெடுத்த மூதாதையர்கள் மாவுச்சத்து நிறைந்த தாவரங்களுடைய இறைச்சியும் சாப்பிட்டு உள்ளனர் என்ற அந்த பகுதியை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆப்பிரிக்காவில் ஐரோப்பாவில் எலும்புக்கூடுகளில் அந்த அறிவுசார் மனித இனம் நீண்ட நெடிய நியாண்டர் மனித இனத்துடன் அந்த பழைய மூதாதையர்கள் கண்டெடுத்த அந்த மாவுச்சத்து நிறைந்த தாவரங்களும் அவர்கள் உண்டுள்ளனர், இறைச்சியும் சாப்பிட்டுள்ளனர் என்பதை கூறி இந்தோனேசியாவில் புளோரஸ் தீவில் உள்ள சிறிய மனித நிலையின குழுவின் வழித்தோன்றலாக இந்த மனித இன குழுவினர் தொடர்ந்து இருக்கக்கூடும் என்ற அந்த பகுதியை புளோரஸ் என்று மனித இன பூவினமாக அந்த தீவில் உள்ள மக்கள் சிறிய வடிவில் காலந்தோன்று அந்த நியாண்டர் போன்ற நெடிய வடிவில் உள்ள மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறைந்து அந்த மனித நிலையின குழுவில் இருந்து பிரிந்து பூவின குழுவாக தொடர்ந்து வரும் அந்த நிலையை இந்த படத்தின் மூலமும் காணலாம். ஹோமோ ஃப்ளோரன்ஸ் என்று மனித பூவினமாக நாம் கருதலாம். அந்த அந்த அழிந்து போன சிறிய தொன்மையான இந்த மனித இனம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மனிதர்களின் வருகை வரை இந்தோனேசியாவில் இருந்தனர் என்பதற்குண்டான குறிப்புகள் புளோரஸ் தீவில் வசித்து வந்தனர் என்பதும் கருதப்படுகிறது. இந்த புளோரஸ் மேன் என்பது மனித பூவினம் கண்டுபிடிப்பு முக்கியத்துவம் என்னவென்றால் இது எபுகோகோ புராணத்தின் பகுதி அளவாக கலந்தோறும் சொல்லக்கூடிய அந்த கற்பனை தைத்தலாக அந்த கதையின் மூலம் சிறு குழந்தைகளுக்கு காலந்தோறும் ஒரு பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது இந்த ஆதாரங்கள். லத்தீன் புத்தக விமர்சனம் எல் குகையின் தோற்றம் எல் கோகோவோ ஆலன் ஜோட்டா பாடிலா அகிலாளர் அந்த அருங்காட்சியகத்தில் பாடிலா அகிலாரால் தீட்டப்பட்ட அந்த காகிதத்தில் பொறித்தல் மற்றும் நீர்நிலை தாள்களில் பொய்ந்தவற்றை இந்த அருங்காட்சியகத்தில் புரூக்லின் என்ற அந்த அருங்காட்சியகத்தில் புத்தக விமர்சனமாக விவரித்துள்ளார். பல நூற்றாண்டுகளாக லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஐபீரியா தீபகற்பத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்கோகோ என்ற முடியை வளர்க்கும் உயிரினத்தின் பெயரில் நல்ல நடத்தையை தூண்டுவதற்கும் அந்த தங்கள் குழந்தைகளை தூங்குவதற்கும் தூங்குவதற்காக ஊக்குவிப்பதற்கும் அந்த எல்கோகா என்ற மனித இனத்தினை வரையறுத்துங்க. அவங்க கீழ்ப்படியாத குழந்தைகளை விழுங்கும் அச்சுறுத்தலுக்காக அந்த எல்கோகா என்ற பேய் பிடிக்கும் மனிதர்கள் போல காட்டி அவர்களை தூங்கு, என் குழந்தையை தூங்கு என எல்கோகா வருகிறான் என்று நாம் தமிழ் மக்கள் எவ்வாறு கூறுகிறார்களோ அங்கு வசிந்த மக்கள் தூங்குவதற்குண்டான அந்த காலகட்டத்தை பயந்துள்ளனர். அந்த காலகட்டத்தில் அணிந்திருப்பு இந்த மனிதர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் என்று அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதன் பரவலான பொருள் இறந்த போதும் எல்கோகாவின் தோற்றம், அதை சுற்றியுள்ள குளிர்ச்சியான புராண கதை ஆகியவை புதிரானவை மற்றும் மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளன என்றும் பயந்துள்ளனர். இந்த தீவுகளில் வசித்த இந்த பகுதியில் வசித்த அந்த இந்த படத்தில் கீழ் காணலாம். அந்த வசித்த அந்த எடுத்த படத்தினையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த புளோரிசியன்ஸ் அந்த பூ போன்ற மனிதர்கள் நவீன மனிதனை பிரதிநிதிப்படுத்துமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருந்த போதிலும்
இது இவ்வாறுதான் இருக்கக்கூடும் என்பதற்குண்டான அங்கீகாரமாக நாம் இந்த படத்தின் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம் என கூறி இந்த 7,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பகுதியினை தங்களிடம் பகிர்ந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மனித நிலை குழுவின் வழித்தோன்றலாக நாம் சிறந்து விளங்குவோம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.